வேல்முருகன் சார், விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி 2026 எப்படி இருக்க போகுது? விருச்சிக ராசிக்கு பார்த்தோம்னா, இப்போ இவ்வளோ நாள் குரு பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம குருவாக இருந்தார். குரு பகவான் கஷ்டம் கொடுக்கக்கூடிய நிலைனா அது ஒரு அஷ்டம குரு அப்படின்னு சொல்லலாம். அஷ்டம குருவாக இருந்தாலும் சரி, அஷ்டம சனியாக இருந்தாலும் சரி. ஸோ அதனால் நிறைய தடைகள், பிரச்சனைகள், ஹெல்த்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், விரோதம், தீரா பகை, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தாலும் தற்போது 9ஆம் இடத்துக்கு குரு பகவான் வேற. 9ஆம் இடத்துல அது உச்ச வீடு வேற. அவர் 2க்கும் 5க்கும் அதிபதி. அவர் ஆல்ரெடி அந்த விருச்சிகத்துக்கு யோகாதிபதி அப்படின்றனால 9ஆம் இடம்ன்றதும் யோகஸ்தானம் அப்படின்றதுனால வாழ்க்கையே அப்படி மாறும். இது வரைக்கும் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் இருந்தோ எல்லா பிரச்சனைகளும் ஒரு விடிவு ஏற்படும். மனசு தெளிவாயிரும், தடைகள் எல்லாம் நீங்கிரும். அவங்க எடுக்கக்கூடிய இத்தனை நாளாக எடுத்த முயற்சிகள் வீணாயிடுச்சு, எதுவுமே பண்ண முடியல, வாழ்க்கையில் வெறுத்து போகிற நிலையில் இருந்தாலும் இப்போ அது எல்லாம் மாதிரி சக்ஸஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். சிந்தனையில் தெளிவு இருக்காது. இதுன்னு ஒரு எண்ணம் ஓடிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதை குரு பார்க்கும் பொழுது மனசு தெளிவடைஞ்சிடும். குழந்தைகளால் நன்மைகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும். குழந்தை பாக்கியம், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகிறது, நல்ல வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, பதவி உயர்வு கிடைக்காதவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு அற்புதமான காலகட்டமாக அவங்களுக்கு இந்த விருச்சிகத்துக்கு இந்த குரு பயிற்சி இருக்க போகுது.